வணக்கம் மாணவர்களே, பிளேனை ஸ்மூத்திங் செய்வதன் மூலம் வார்னிஷிங்கிற்கான சர்ஃபேஸை தயாரிக்கும் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை வார்னிஷ் செய்வதற்கு சர்ஃபேஸை தயார் செய்யவும். Materials and equipment. ஸ்மூத்திங் plane, workbench, wooden piece. Process. Job sequence. திட்டமிடலுக்கான பிளேனை மென்மையாக்குவதன் மூலம் வார்னிஷிங்கிற்கான தயார் மேற்பரப்பை அமைக்கவும், ஜாப் ரோச்சில் வேலை வைக்கவும் மற்றும் பேஞ்ச் டாப்புடன் பயன்படுத்தவும். நெயில் மற்றும் திறகு வார்னிஷ் செய்வதற்கு வுடன் மேற்பரப்புக்கு கீழே இருக்க வேண்டும். தொப்பி இரும்புக்கும் கட்டிங் இரும்புக்கும் இடையே உள்ள இடைவெளியை மென்மையாக்கும் பிளேனில் 2 மில்லிமீட்டராக அமைக்கவும். கட்டிங் எட்ஜ் கட்டிங் இரும்பு முழுவதும் சிறிது ஓவல் கூர்மையாக உள்ளது. வெட்டு இரும்பின் விளிம்பு 0.001 மில்லிமீட்டர் மென்மையான பிளேனின் அடிப்பகுதியிலிருந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை திட்டமிட தொடங்குங்கள். அழுத்தத்தை சமமாக பயன்படுத்துங்கள். கிரேனுடன் பிளேன் படம் 1. ஆரம்ப வெட்டுகளால் எஞ்சியிருக்கும் ஸ்கேலாப்ஸை அகற்ற இறுதி வெட்டுக்களை செய்ய பிளேனை சரி செய்யவும். ஆரம்ப வெட்டுகள் 2 அங்குல அகலத்தில் 3 அல்லது 4 அகலமாக இருக்க வேண்டும். அகலமான பிளேட். ஷேவிங்கின் தடிமன் 0.005 தடிமன் வரம்பில் இருக்க வேண்டும். படம் 1. இப்போது நீங்கள் ஃபினிஷிங் கட்டுகளை செய்ய மென்மையான பிளேன் உடன் தயாராக உள்ளீர்கள். வெட்டுகளை முடிக்க பிளேட்டின் நடுவிலிருந்து 1 அல்லது 2 அலகு ஷேவிங் வர வேண்டும். அது 0.001 முதல் 0.002 வரை தடிமனாக இருக்க வேண்டும். முழு பரப்பிலும் 2 முறை பக்கவாட்டாக 1 அல்லது 2 வெட்டுகளுக்கு இடையில் செல்லவும். இந்த கட்டத்தில் மேற்பரப்பு நம்ப முடியாத மென்மையாக இருக்கும். ஒரு சாய்ந்த கோணத்தில் இருந்து மேற்பரப்பை பார்ப்பதன் மூலம் மரத்தின் மேற்பரப்பில் பிரதிபலிப்பை காணலாம். வார்னிஷிங்கிற்கான உடன் மேற்பரப்பை ஃபினிஷ் செய்யவும். படம் 2. இந்த வீடியோவில் வார்னிஷிங்கிற்கான சர்ஃபேஸை தயாரிப்பது பற்றி அறிந்து கொள்கிறோம்.